Please subscribe Sadhguru Sai Creations. பிரபஞ்சம் இந்த பூமிக்கு சில ஆன்மாக்களை அனுப்பும்போது இந்தந்த காரியம் இந்தந்த இடத்துல இந்தந்த சக்தி ரூபத்தில் இந்தந்த வேலைக்காக அனுப்பப்படுதுன்னு என்னோட வாழ்க்கையில் பல பாடங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா. பட் இன்னும் நடக்கும். நான் அனுபவித்த இந்த வாழ்க்கை பயணமும் இனிமேல் வரப்போகிறதும் எல்லா அவமானங்கள் மூலமாக வரலாம். இப்படி எது நடந்தாலுமே அது நம்மளுடைய சோல் கான்ட்ராக்ட் தான். இந்த சோல்மேட் என்ன அப்படின்னா, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சோல். இந்த கணவன் மனைவிங்கிற உறவே எப்படின்னா, அது ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான ஒரு உறவு முறை தானே தவிர, உங்களுடைய ஆன்ம அளவில் நீங்கள் ட்வின் ஃப்ளேம், என்னுடைய ட்வின் ஃப்ளேம் யார் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா, வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா, நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க யார், ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, அம்மா அப்பாவோ, குழந்தைகளோ, ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இப்படி பல உறவுகளோட நம்ம பின்னி பிணைச்சி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சூக்ஷ்மமான ஒரு பிரபஞ்சத்துடைய நியதின்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன தெரியுங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சோல் பாண்டிங், சோல் கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு ரீதியான ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது பல ஆன்மாக்களுடைய ஒரு சேர கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம். ஸோ இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு சில ஆன்மாக்களை அனுப்பும்போது இந்தந்த காரியம் இந்தந்த இடத்துல இந்தந்த சக்தி ரூபத்தில் இந்தந்த வேலைக்காக அனுப்பப்படுதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் அங்கே இருக்கும். ஸோ நமக்கு தான் தெரியுமே, நமக்கே சொல்லுவாங்கள்ல, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தலையெழுத்து எழுதிட்டு பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லாரும் புரியணும் அப்படின்னா இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது, ஈவன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சோல் கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ எனக்குன்னு ஒரு சோல் கான்ட்ராக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ என்னையவே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்றவங்க சொல்லும்போது அது தெரியாது. ஆனால் என்னையே நான் சொல்லும்போது, இப்போ நான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இவ்வளவு காலங்கள் என்னோடய வாழ்க்கையில் பல பாடங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா. பட் இன்னும் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதே நிறைய லெசன்ஸை கற்றுக்கிறதுக்கு தானோ, அதுக்கப்புறம் அந்த லெசன்ஸு மூலமாக சில எனர்ஜிஸை சமப்படுத்தணும். அந்த எனர்ஜிஸை சமப்படுத்தி அதை முடிக்கணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை முடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், இங்கே அழகாக பிறந்து வளர்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ என்ன இத்தனை காலம் எனக்குன்னு சில பாடங்கள் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் அனுபவித்த இந்த வாழ்க்கை பயணமும் இனிமேல் வரப்போகிறதும் அது மக்களுக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கோ இந்த பூமிக்கோ என்னவா இருக்கணும், நல்லதாவா இருக்கணும். அப்படி ஒருவேளை நல்லதாக இல்லைன்னா அதை நல்லதாக்குறதுக்கு சில பாடங்கள் இங்கே நடக்கும். அது மனுஷங்க ரூபத்தில் வரலாம், மிருகங்கள் ரூபத்தில் வரலாம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துடைய ரூபத்தில் வரலாம். ஏதாவது இழப்புகள் மூலமாக வரலாம், சில உறவுகளோட வருகை மூலமாக வரலாம், இல்லை பொருள் இழப்பில், பொருள் வருகையில், இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். இல்லை சாதனைகள் மூலமாக வரலாம், இல்லை அவமானங்கள் மூலமாக வரலாம். இப்படி எது நடந்தாலுமே அது நம்மளுடைய சோல் கான்ட்ராக்ட் தான். சரிங்களா. ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பயங்கரமாக பூஸ்ட் ஆகி போயிட்டுருக்கோம் எல்லா பக்கமும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, யார் பார்த்தாலும் என்னோட சோல்மேட்டு, என்னுடைய ட்வின் ஃப்ளேமு அப்படிம்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் என்னென்னு தெரியணும் அப்படின்னாலே நம்ம சோல் கான்ட்ராக்ட் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். நான் எனர்ஜி ஹீலர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்குள்ளே நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் தெரியவும் வரும். அப்போது இந்த சோல் கான்ட்ராக்டில் நம்மளுக்கு என்னென்ன வாழ்க்கையில் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஞானியுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் அது உங்கள் சோல் கான்ட்ராக்ட் தான். ஆனால் அதே ஏதோ ஒரு செய்யாத தப்புக்காக நீங்கள் தண்டனையை அனுபவித்தாலும் அதுவும் சோல் கான்ட்ராக்ட் தான். பிகாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அக்ரி பண்ணி தான் இந்த வேர்ல்டுக்கு வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த சோல் கான்ட்ராக்ட் பண்ணினதுக்கப்புறம்
சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த சோல்மேட் என்ன அப்படின்னா, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சோல். இப்போது நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு சோல் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. ஒரு சோல் எனர்ஜி வந்து அதோடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்துட்டு தன்னுடைய அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் இது வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் மனிதர்களுடைய அந்த ஒரு நாலேஜுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது. பட் நம்மளுக்கு நடக்கிற எல்லா நல்லது கெட்டதும் அந்த பார்ட்டிகிள் சோல் இருக்குல்ல, அவங்களுக்கும் அது அங்கே நடந்துட்டுருக்கும். பட் ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு அது தெரியாது. ஸோ நம்மளுடைய சோல்மேட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு லெசன் கொடுக்கக்கூடியவங்களாக வந்திருப்பாங்க. அது வந்து ஒருவேளை உங்களை பணத்தை ஏமாற்றிட்டு உங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடனாக வாங்கிட்டு அதை கொடுக்காம அதனால் சில எனர்ஜிஸை எடுக்கிற மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் வந்திருக்கலாம். இல்லை உதவி செய்யறதுக்குன்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. நீங்கள் யாரை மீட் பண்ணியிருந்தாலும் அவங்க உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு காரியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா அது எல்லாமே உங்கள் சோல்மேட்டு தான். பிகாஸ் அவங்க எல்லாருமே உங்கள் லைஃப்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கணுங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. அதனால சோல்மேட்ஸ். இப்போ சோல் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது நமக்கு. ஸோ சோல் ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் எப்படி வருவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு உறவு முறையில் வந்து நம்ம பாண்டிங்காக இருப்போம். இப்போ நீங்கள் நினச்சிட்டு பாருங்கள், ஒருத்தர் பயாலஜிக்கல் ஃபேமிலி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அப்பா ஒரு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தத்தெடுத்துட்டு வந்து வளர்த்துவாங்க சில குழந்தைகளை. நீங்கள் நல்லா இது பண்ணி பாருங்களேன், தத்தெடுத்து வளர்த்துவாங்க. ஆனால் அதே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் பெற்றதுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தைங்க அவங்கக்கிட்ட வளராமல் யாரோ ஒரு உறவுக்காரங்க கிட்ட வளர்ந்துட்டுருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும். அது வந்து சோல் ஃபேமிலியில் அந்த சோலுக்கு உண்டான பாண்டிங் அது. அப்போது அது வந்து அங்கங்கே மாறி இருக்கும். பயாலஜிக்கல் ஃபேமிலிங்கிறது ஒன்று இருந்தாலும் சோல் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும். எங்கேயோ யாருக்கோ பிறந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு அம்மா அப்பா வந்து தன் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருப்பாங்க. ஆனால் நேரில் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. இது வந்து சோல் ஃபேமிலி. இந்த மாதிரி நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். பட் சோல் ஃபேமிலிங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. பட் இப்போ வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது பாருங்க. இந்த ட்வின் ஃப்ளேம் என்ன அப்படின்னா, ஒரே ஆன்மா வந்து 2 இடத்துல வாழும், 2 உடலில் வாழும். அந்த 2 உடல் வந்து ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். பட் வந்து கணவன் மனைவியாக இருக்கணுங்கிற அவசியமே அங்கே கிடையாது. பட் வந்து கணவன் மனைவிங்கிற உறவே வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான ஒரு உறவு முறை தானே தவிர மற்றபடி வந்து அந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற அந்த சோல்குள்ளே அது வராது. பிகாஸ் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஆனால் ரொம்ப ரேர் அந்த மாதிரி வர்றது. இப்போ நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் ஆகி போயிடுறாங்க. இன்னொன்று, டிவோர்ஸே ஆகாமல் இருந்தால் கூட ரொம்ப பிரச்சனையிலேயே சாகிற வரைக்கும் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அந்த இடத்துல வந்து உண்மையான அன்போட அந்த அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல தான் ட்வின் ஃப்ளேமுங்கிற எனர்ஜி இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி தான் இருக்குமே தவிர நம்ம கண்ட்ரோல்குள்ளே அது இருக்காது. பிகாஸ் இப்போது நிறைய வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, லைஃபே பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது. இன்னொன்று வந்து நிறைய 2 டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த இது மேரேஜ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து ட்வின் ஃப்ளேம்னு வராது. அது என்னென்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுக்கு அந்த சோல்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் கிளென்சிங் ஆக வேண்டி இருக்குது. அதனால தான் அவ்வளோ பிரச்சனையாயும் உங்களுக்கு அது வந்து கிளென்ஸ் ஆகி போகும். பட் இப்போ நான் பேசுகிற இந்த டாபிக் வந்து இப்போ இருக்கிற நடைமுறைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, யூனிவர்ஸோடைய செக்டாரில் இதுதான் ட்ரூ. பட் இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இன்றைக்கி வந்து இதை நீங்கள் நான் பேசுகிறது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தாலும் கூட எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் யூனிவர்ஸ் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரியான விஷயங்களை தான் நடத்திட்டு இருக்குது, ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும். இனிமேலும் நடத்தும். இது மாறவே மாறாது. ஏன்னா இது நம்ம பேசுகிறதுனால இது மாறக்கூடிய விஷயம் கிடையாது. இது ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும். பட் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வச்சுருப்பாங்க.
ஆனால் உங்களுக்கே தெரியாது. பட் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும், எனக்கு நடந்த மாதிரியே உனக்கும் நடந்திருக்கு, நான் இருக்கிற மாதிரியே நீயும் இருக்க, என்னோட குணங்கள் உனங்கிட்டையும் இருக்குது, என்னோட விட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்கிட்டையும் இருக்குது, என்னோட அன்பான குணம் உங்கள்கிட்டையும் இருக்குது, என்னோட கிரிப்பும் உங்கள்கிட்ட இருக்குது, என்னோட பிடிவாதமும் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், இங்கே உங்களுக்கு கஷ்டம் ஆகுதுன்னா அவங்களுக்கு அங்கே பெயின் ஆகும். ஆனால் இது எதுவுமே வந்து தெரிஞ்சு நடக்காது, தெரியாமையே தானாகவே அது நடக்கும். ஸோ ட்வின் ஃப்ளேமுங்கிறது அந்த மாதிரி. ஈவன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் ட்வின் ஃப்ளேமில். யார் சொல்லுவாங்கள்ல, உயிர் நண்பன் உயிர் தோழியா அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, லவர்ஸாக இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, எப்படி இருக்கிறவங்களா இருந்தாலுமே அந்த ட்வின் ஃப்ளேமுங்கிறது கண்ணாலேகளாக காமிக்க முடியாது, வாழ்கிறவங்களுடைய உணர்வுகளில் அது தெரியும் கண்டிப்பாக அது. ஸோ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆன்ம அளவில் நீங்கள் ட்வின் ஃப்ளேம், என்னுடைய ட்வின் ஃப்ளேம் யார் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தால் 100% உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிக்கும், புரியவும் வைக்கும் அது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடெல்லாம் தேவையே கிடையாது. இது வந்து உங்களுடைய அடிமனசிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அது யூனிவர்ஸ் கிட்ட அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேமை வந்து உங்ககிட்ட காமிச்சு கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜஸ் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.